நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நம்ம கோயிலுக்கு போலாமா? வா. எங்கடிக்கிறா? வீட்டுக்கு போயிட்டியா? ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு? அதுக்குள்ள ஏண்டி கோச்சிக்கிட்டு போன? உன்னை என்ன பண்ற பாரு. धीरे 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 नन धीम धीम सा धीम धीम तनन धीरे 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 नन धीम धीम सा धीरे धीरे ना धीरे धीरे ना धीरे धीरे ना धीरे धीरे ना धीरे न 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 ना धीरे न ना धीरे न ना எப்போ அண்ணனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு முறிஞ்சு போச்சுன்னு அவர் சொன்னாரோ அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க எல்லாம் நின்னுட்டு இருந்தீங்க பாருங்க. அப்பவே அவருக்கும் எனக்கு இருக்கிற உறவு மட்டும் இல்ல, உங்களோட உறவு சேர்ந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே யாரும் இந்த வீட்டு வாசப்படி வந்து மிதிக்க கூடாது. போவெளிய என்ன ஜெயந்தி அதிசயமா கோயிலுக்குலாம் வந்திருக்க? கூப்பிட்டா கூட வரமாட்டேன். இன்னைக்கு என்ன? அக்கா, நான் இப்ப கூட எனக்காக வரலக்கா. இவ என் ஃப்ரெண்டு. அவங்க அண்ணனும் அண்ணியும் ஒண்ணு சேரணுன்றதுக்காக கையில கற்பூரம் ஏத்தி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்காக தான் வந்தேன். வந்துட்டு அமுதா, அந்த என்ன அமுதா அங்க என்ன பாக்குற? சரி, எதுவும் வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இந்த பூஜை சாமான்லாம் ஏற்கிட்டு கொடு. கூட அமுதா, நீங்க உங்க கையில கொடுங்கம்மா. அமுதா இங்க பாரு அமுதா, இது பூஜைக்கு கூட அமுதா. அதுக்காக சவாரி விட்டு நான் எங்க வந்து நின்னுகிறேன். வேலை எல்லாம் இருப்பா. இவ்வளவு தூரம் அவ பாட்டுக்கு போயிட்டாங்கம்மா. நான் சொல்றது கேளுங்க. அமுதா, யார் அமுதா? அவங்க அமுதா உன்னதான் கேக்குற. அவங்க யாரு? டேய் வாசு, என்னம்மா? கொஞ்சம் தேங்காய் உடைச்சு கொடுப்பா. இருமா வரேன். டேய், உடைச்சு கொடுத்தா சட்னி அரைப்பேன்ல. வரேன்னு சொல்றேன்ல. ஹலோ, சொல்லுங்க. நான் இப்பதான் கிளம்பிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். அட்ரஸ் சொல்லுங்க. சொல்றேன்ல, என்னால முடியல தானடா உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா, பேப்பர் பேனா எடுத்துட்டு வா. டேய், நான் ஒரு வேலை சொன்னா நீ பதிலுக்கு என்ன வேலை வாங்குவியா? உங்ககிட்ட கேக்குற நேரம் நானே எடுத்துக்கலாம். என்னது நானே எடுத்துக்கலாம்? இந்த தேங்காய் உடைச்சு கொடுத்துட்டு என்ன வேணாலும் பண்ணுடா. ஏண்டா புள்ளைய உன்னை பெத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டேடா போய் வேலை வாங்கிட்டு இருக்க முடியும்? சொல்லுங்க. டேய், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இஷ்டம் எழுதிக்கிட்டே இருக்கற. சிவன் கோவில் ஸ்ட்ரீட். தேங்காய் உடைச்சு குடுறா. சட்னி அரைக்கணும்டா. இப்போ நான் உடனே வந்துறேன். கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்க. டேய், உன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஃபோன் பேசிட்டு இருக்கறேன்ல. தேங்காய் உட மாங்காய் உடன்னு இருக்க. எனக்கு அவசரமான வேலை இருக்கு. வேலைய பாரு. டேய் வாசு, டேய்
நீ திங்கிறதுக்காக தானே நான் தேங்காயோட சட்னி அரைக்கிறேங்கிற. எனக்கு சட்னி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் சக்கரை தொட்டு சாப்பிடுவேன். நீ சக்கரை தொட்டு சாப்பிடுவ, என்னால சட்னி இல்லாம சாப்பிட முடியாது. எனக்கு டிஃபனே வேண்டாமா, எனக்கு 1008 வேலை இருக்கு. அப்ப என்ன பட்டி கிடக்க சொல்றியா? காலையில இருந்து இந்த வீட்டு வேலையை செஞ்சு செஞ்சு எனக்கு தலைய சுத்துது. எனக்கு அதுக்கு மேல தலை சுத்துது. அப்ப தேங்காய் உடைச்சு கொடு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். டெய்லி வேணும்னே ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்து நில்லு. சரி கூட உடைச்சு கொடுக்குறேன். அப்படி வா வழிக்கு. இத முதல்ல செஞ்சு கொடுத்துருக்கலாம்ல, எத்தனை தடவை கேட்டேன். தேங்காய் உடைச்சு கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் 3/4 வேலை முடிஞ்சிருக்கும். போதுமா? ஏண்டா யார் மேல இருக்கிற கோவத்தை தேங்காய் மேல காமிக்கிற? எனக்கு யார் மேல எந்த கோவமும் இல்ல. அப்ப கோவம் இல்லன்னா பொண்ணு பாக்குறதுக்கு வரேன்னு சொல்ல வேண்டியது தானே. காலையில எந்திரிச்சா போதும் வீடு ரணகலம் ஆயிடுது. டேய் எனக்கும் வயசாயிட்டே போகுதுடா. முன்ன மாதிரி என்னால ஓடி ஆடி வேலை செய்ய முடியலடா. நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா உன் வேலையும் பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கல வாசு. டெய்லி சுப்ரபாரத மாதிரி இதையே சொல்லிட்டு நான் தான் ஒரு வேலைக்காரி வச்சுக்க சொல்றேன்ல. எனக்கு அவசரமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா, அதனால தான் ரெடியா இட்லி ஊத்தி வச்சிட்டேன். நீ ஒரு 5 நிமிஷம் உட்காரு, நான் சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் போற வழியில சாப்பிட்டுக்கறேமா. வெளியில எல்லாம் சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடும்டா. 5 நிமிஷம் கூட வேணா, 2 நிமிஷம் இதோ வந்துடுறேன்டா. அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சுமா? ஐயோ தாளிக்கு வச்சிருந்த எண்ணெய் கீழே விழுந்து வழுக்கி விழுந்துட்டேன்டா. அந்த எண்ணெய் பாத்திரத்தை போனா பரவாயில்லம்மா, நீ முதல்ல எந்திரி. என்ன போனா பரவாயில்லங்கற, எண்ணெய் விக்கிற விலைவாசியில போனா போட்டோன்ற. அதை எடுடா விடுமா, எந்திரிமா முதல்ல, எந்திரி எந்திரி. என்னம்மா என்னாச்சு? என்னால முடியலடா, வலி உயிர் போதே. ஐயோ எந்திரிக்க முடியலையே என்னால. என் காலுக்கு என்னமா ஆயிடுச்சு? ஒண்ணா இருக்காதுமா, நீ பயப்படாத. நான் டாக்ஸி கூட்டிட்டு வரேன், டாக்டர்ட்ட போய் பாப்போம். இரு சீக்கிரம் கூட்டிட்டு வாடா. நல்லா நடமாடிட்டு இருக்கும் போதே சீண்ட மாட்டாங்களே, இப்ப இப்படி ஆயிடுச்சு. ஐயோ அமுதா, இதெல்லாம் அன்டெலிவர்ட் போஸ்ட், அட்ரஸ் நாட் கிளியர்னு சொல்றாங்க. ட்ரேஸ் பண்ணவா இல்ல ஆர்டிஓ பண்ணிடவா? அதுல இருக்கிற ஃபோன் நம்பர்ஸ்ல செக் பண்ணியாச்சா? பண்ணிட்டேன். ஒன்னு பண்ணு, எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாரு. ஒருவேளை அதுல ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த அட்ரஸ்க்கு அப்படியே அனுப்பிச்சு விட்டுரு. அப்படி இல்லனா ஆர்டிஓ போட்டுரு. ஓகே. அமுதா என்ன இத சேலம் போஸ்டோட வச்சிருங்க. இதுவும் அட்ரஸ் அன்டெலிவர்டா? வேலையில ரொம்ப சின்சியரா இருக்காத. இந்த பார்சலை நாம தான் டெலிவரி பண்ண போறோம். வா. எங்க கூப்பிடுற? இன்னைக்கு நம்ம மேனேஜருக்கு பர்த்டே. வரும்போது தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. அதான் நம்ம 2 பேருக்கும் சேர்த்து ஒரே கிஃப்டா வாங்கிட்டு வந்துட்டேன். வா, இதை கொடுத்துட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வரலாம். நீ போ. ஏன் அமுதா? பாவம் அமுதா, அந்த மனுஷன் தனியா இருக்காரு. அவர் ஒய்ஃபோட இருந்தப்ப அவர் பர்த்டேவை எப்படியெல்லாம் கொண்டாடினாரோ. ஆனா இப்ப வெளியே கூட சொல்லாம கேபின்லயே அடைஞ்சு கிடக்குறாரு. நியாயமா பார்த்தா ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து அவருக்கு பெரிய பார்ட்டியே கொடுக்கணும். ஏய், இது நல்ல ஐடியாவா இருக்கே. இது எல்லார்கிட்டயும் சொல்லு. அமுதா, எதுக்கு அவசரப்படுற? அவர் என்ன மூட்ல இருக்காருன்னே தெரியல. இதை கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வருவோம். அவர் ஓகேன்னு சொன்னா எல்லார்கிட்டயும் சொல்லுவோம். அதுக்கு இதுக்கு என்ன கூப்பிடுற? நீ எப்போ? ரொம்ப பிகு பண்ணாத, வா வா. இத கோயம்புத்தூர் போஸ்டோட வச்சிருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க, உள்ள வாங்க. வா. அமுதா உட்காருங்க. அமுதா, ஜெயந்தி நீங்களும் உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன விஷயம்? 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? நல்ல விஷயம் தான் சார். ஹாப்பி பர்த்டே சார். ஏய், தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ. அமுதா, இன்னைக்கு ஏன் பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜெயந்தி தான் சொன்னா. இதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா சார்? இது எங்க 2 பேரோட ஸ்மால் கிஃப்ட். அமுதா, இத நீ உன் கையாலே கூட. எதுக்கு இதெல்லாம்? பாத்தியா, சார் இதையே எதுக்குன்னு கேக்குறாரு. நீ என்னடானா எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து பார்ட்டி வைக்கலாமான்னு கேக்குற. சேச்சா, என் பர்த்டேக்கு நான் தான் உங்க எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கணும். நம்ம பிறந்தனால யாரை ஞாபகம் வச்சுக்க போறாங்கன்னா நான் எந்த அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணல. இப்பதான் நாங்க ஞாபகம் வச்சு விஷ் பண்ணிட்டோமே. சரி சரி, நாளைக்கு ஈவினிங் ஏதாவது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல நான் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன். நீங்க 2 பேரும் கண்டிப்பா வந்துடணும். இல்ல இல்ல, நான் வரல. அமுதா, நம்ம 2 பேருக்கு மட்டும் சார் அரேஞ்ச் பண்ணல, ஆபீஸ்ல இருக்க எல்லா ஸ்டாஃப்க்கும் சேர்த்து தான். கரெக்ட் தானே சார்? ஆமா, எல்லாருக்கும் தான். சாரி சார், எனக்கு இந்த மாதிரி பார்ட்டிக்கு போயெல்லாம் பழக்கம் இல்ல.
தப்பா எடுத்துக்காதீங்க. சார் நம்மள தப்பா எடுத்துக்க போறாரு. ஜெயந்தி, அவங்கள கம்பல் பண்ணாத. அப்புறம் அங்க வந்து அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் தான் கூட வரேன்ல. எல்லாரும் இருக்கும்போது என்ன பயம்? பார்ட்டி நீங்க கொடுக்குறீங்க, நாங்க வரோம். ஓகேவா? எனக்கு ஓகே தான். ஆனா அமுதா இன்னும் ஓகே சொல்லலையே. நான் தான் அவளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன்ல. கண்டிப்பா அவ வருவா. ஓகே சார், நான் எல்லா ஸ்டாஃப்க்கும் இன்ஃபார்ம் பண்றேன். உங்க பர்த்டே பார்ட்டியை நாளைக்கு சூப்பரா செலிப்ரேட் பண்றோம். நாங்க வரோம் சார். வா அமுதா போலாம். வா. வரோம் சார். போ. என்ன நீ பாட்டுக்கு நான் பார்ட்டிக்கு வருவேன்னு சொல்லிட்ட? ஏன் நாளைக்கு உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இங்க பாரு அமுதா, இந்த மாதிரி ட்ரீட் பார்ட்டி இதுக்கெல்லாம் போனதான் லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். நீ வீட்ல இருந்து என்ன பண்ண போற? உன் புருஷனையும் ஐயோ நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்க போற. அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனாதான் 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சு நாம சந்தோஷமா இருக்க முடியும். நாம பார்ட்டிக்கு போறோம். நீ மனசை போட்டு குழப்பிக்காம வேலையை பாரு. எங்க வச்சேன்? கவிதா, கவிதா, இந்த ஆபீஸ் டாக்குமெண்ட் எடுத்து வைக்க சொன்னேன், வச்சியா? டேய் கவிதா, எந்த பொருளும் வச்ச இடத்துல இருக்காது. டேய் இங்க வாடி. டேய் கவிதா. டேய் எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? கத்திக்கிட்டு இருக்கேன்ல, எங்க வா? அக்கா பக்கத்து வீட்ல இருக்காங்க. பக்கத்து வீட்லயா? ஏன் அங்க என்ன பண்றா? காலையில இருந்து அங்கதான் கூட மாட ஒத்தாசையா இருக்காங்க. ஏன் தெரியலண்ணா, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. அங்கதான் இருக்காங்க. நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா? சரி. கால் வலிக்குது. ஐயோ தொடாதடா பாவி, கால் வலிக்குது. பாவம் பேபி, நீங்க கொஞ்சம் பார்த்து விழுந்திருக்கலாம்ல. பார்த்து நடந்திருக்கலாம்ல. எங்கம்மா, ஐயோ இவன் வேலைக்கு போறானே, நல்லா சாப்பிட்டுட்டு போட்டோம் சட்னி அரைக்கலாமேன்னு அடுப்பங்கரைக்கு போனமா, தாளிக்கிறதுக்கு வச்சிருந்த எண்ணெய் கை தவறி கீழே விழுந்துருச்சு. அந்த எண்ணெயில வழிக்கு கீழே விழுந்துட்டேன். ஐயோ வலி என்னால தாங்க முடியலம்மா. அவ்வளவுதான், என் வாழ்க்கை கட்லோட முடிஞ்சிடும் போல இருக்கே. கடவுளே, ஏமா இப்படி பயமுறுத்திட்டு இருக்க? டாக்டர் தான் சொன்னார்ல, லைட்டான ஃபிராக்சர் தானு. ஒரு 10 நாளைக்கு ஓடி ஆடி வேலை பார்க்காம நீ ரெஸ்ட் எடுத்தீனா எல்லாமே சரியாயிடும். எப்படிதான் என்னால ரெஸ்ட் எடுக்க முடியும்? ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்களே. ஐயோ நான் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்தவளாச்சே. என்னால ஒரே இடத்துல படுத்திருக்க முடியுமா? நான் இன்னும் பொண்டாட்டி மாதிரி தொட்டாசினிங்கயா? எந்த வேலையும் செய்யாம ஒரே இடத்துல சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு? எல்லாம் உன்னாலதான்டா. என்னது என்னாலயா? நான் தான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல. நீ தான் அதை பண்ணி தரேன் இதை பண்ணி தரேன்னு ஓடி ஆடி வேலை பார்த்து வலிக்கு விழுந்துட்ட. இப்ப என்ன குத்தம் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன பேசுறீங்க நீங்க? பெத்த புள்ள பட்னியோட வேலைக்கு போனா என்ன அம்மா தான் தாங்கிப்பாங்க? நல்லா சொல்லுமா. இத பாரு, இனிமே இந்த வீட்ல எந்த வேலையும் என்னால செய்ய முடியாது. கெடுடா, பாத்ரூம் போறது கூட துணை இல்லாம போக முடியாதுடா. கவலைப்படாதீங்க பேபி, நான் கூட இருந்து உங்களை பாத்துக்கிறேன். நான் கீழே விழுந்ததுல இருந்து நீ தானமா என் கூட இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. நீ எவ்வளவு நாளைக்கு தான் செய்ய முடியும்? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது இல்ல. கிட்ட இருந்து எல்லாத்தையும் செய்ய வேண்டியவளே போயிட்டா. நீ செய்யணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தாமா? எங்க அம்மா நான் செய்ய மாட்டேனா? விடுங்க பேபி. இத பாருங்க வாசு, உங்களுக்காக இல்லைனாலும் உங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்காக வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும். கேட்டியா? கேளு. இனிமே அந்த அமுதா வருவான்னு எனக்கு நம்பிக்கையே கிடையாது. சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கேடா. அம்மா ஒரு 10-15 நாள் ஆனா எல்லாம் சரியாயிடுமா? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா என் கல்யாணத்திலே வந்து நிக்காத. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இல்லடா, கால் சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் வேலை பார்த்து எனக்கு கீழே விழ சொல்றியா? ஏன்டா உனக்கு இவ்வளவு பிடிவாதம்? என்ன விட உனக்கு அவதான் முக்கியமா போயிட்டாளா? கடைசி வரைக்கும் வரலனா இப்படி ஒத்த மரமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க போறியா? இனி பேசி பிரயோஜனம் இல்லடா. முடிவா என்ன சொல்ல போற? ஐயோ பேபி, உடம்பு இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல டென்ஷன் ஆக கூடாது. அவர் யாரு? உங்க பையன். உங்க கஷ்டத்தை கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. யாரு? இவனா? கிழிச்சா. நான் கடைசி வரைக்கும் இப்படி கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இவர் எதையுமே காதுல வாங்கிக்காம வருவாரு போவாரு. இவனுக்கு என்ன இருக்கு? நான் கட்டையில போற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. இவன் எனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க போறதே இல்ல. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க?
மேலும் மேலும் பேசி உங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதான் அவங்களுக்கு நிம்மதினா நீங்க சரின்னு தான் சொல்லுங்களேன். இத பாருங்க, அமுதா கண்டிப்பா வருவா. நான் செத்தா என் சாவுக்கு தான் வருவா. ஐயோ பேபி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க சீக்கிரம் ஒரு பொண்ணை பாருங்க. அவர் மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாரு. வாசு, வாங்க மணியரசு. அம்மாக்கு என்னாச்சு? அம்மா வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. டாக்டர் லைட்டான ஃபிராக்சர்னு சொல்லியிருக்காரு. ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். அம்மா இப்போ எப்படிமா இருக்கு? வலி உயிர் போதுப்பா, தாங்க முடியல. பார்த்து கால் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா? அதத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். நீ பேசுறது ஊருக்கே கேக்குது. அம்மா, நீங்க இதுக்கு வருத்தப்படாதீங்க. எல்லாம் கொஞ்சம் நாள் சரியாயிரும். பழையபடி நீங்க நடக்கலாம்மா. அது வரைக்கும் வீட்டை யார் பாத்துக்கிறதா? அதுக்கு தான் ஒரு நர்ஸை ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். துரைக்கு என் மேல ஒண்ணும் அக்கறை வேண்டாம். எங்கே போகணும்னு சொன்னியே, கிளம்பு. என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். இப்படி எதுக்கு ஒத்து வர மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன நீ அர்த்தம்? மட்டும் பேச்ச கேட்டுட்டு இருக்கியாடா? என்னமா பேசிட்டு இருக்க? விடுங்க வாசு, நீங்க வாங்க வாங்க. போயிட்டாங்களா? என்ன பேபி, இந்த மாதிரி உடம்பு இருக்கிற நிலைமையில நீங்க டென்ஷன் ஆகலாமா? போமா, என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறமா இந்த பையன். எவ்வளவு கவலை. என்ன வாசு, அமுதா போய் பார்த்து பேசுனீங்களா? 2-3 தடவை போய் பார்த்தேன். அவ என்கிட்ட பேசுறதுக்கே பிடிக்கலன்னு சொல்றா. நான் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன். ஆனா அவ வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. அம்மா இப்படி இருக்காங்கன்னு அமுதாக்கு தெரியுமா? தெரிஞ்சா கண்டிப்பா வருவாங்க. நீங்க போய் பார்த்து பேசுங்களேன். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை மணியரசு. இல்லை வாசு, நீங்களே அப்படி சொல்லக்கூடாது. அமுதா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. நீங்கள் போய் பக்குவமாக எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். சரி, போய் பார்க்குறேன். சரி வாசு, அப்போ நான் வரேன். என்ன இப்பவே கற்பனையில மிதக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. நீ சொன்ன மாதிரி பர்த்டே ட்ரீட் தரேன்னு ஒரு பீட்டு போட்டாச்சு. அவ வந்துருவாள்ல. நான் தான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஏய், உன்னையும் அவளையும் மட்டும்தான் பார்ட்டி கூட்டிட்டு போறதா பிளான். நீ லூசு மாதிரி எல்லாரையும் சேர்த்து விட்ட. என்ன பண்றது, தனியா கூப்பிட்டதான் வர தயங்குறாள்ல. எல்லாரையும் சேர்த்து கூப்பிட்டதுக்கே எவ்வளவு யோசிச்சான்னு பார்த்தல்ல. முதல்ல அவ பார்ட்டிக்கு வரட்டும், அங்க வச்சு அவளை தனிமைப்படுத்திடுவோம். எப்படியும் அவ வந்துருவாள்ல. நான் தான் கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன்ல, கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வரேன். உன் பர்த்டேக்கு செலக்ட் பண்ணி வச்ச கிஃப்ட் இது கிடையாது. இது சும்மா அமுதாவை ஏமாத்துறதுக்காக நான் செட் பண்ண டம்மி பேக்கிங். உனக்கு வேற கிஃப்ட் இருக்கு அமுதா. நாளைக்கு அவளை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். அதுக்கப்புறம் ராஜாஜி நகர், தாம்பரம். இதுல பணம் இருக்குதோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படியா? சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இதுல போன் நம்பர் இருக்கு. நம்ம போன் பண்ணி அவங்கள வர சொல்லி என்னன்னு கேட்கலாமா? நீ போ, நான் பாத்துக்கிறேன்.
பார்சல் பிரிஞ்சிருக்கு பாருமா. இது கம்ம போட்டு ஒட்டி அனுப்பிடு. ஓகே மேடம். நில்லுங்க சார். இங்க நாங்கெல்லாம் நின்னுட்டே இருக்கோம், நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கீங்க. இல்ல அமுதாவை பார்க்கணும். அமுதா தான் உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு வந்து இம்சை பண்ணிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு அவ ஏதோ கோவத்துல அந்த மாதிரி பேசிட்டா, எப்போ அப்படியே இருப்பான்னு நினைக்காதீங்க. எனக்கு அமுதாவை பத்தி நல்லாவே தெரியும். அவ ஒரு முடிவெடுத்துட்டா அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க மாட்டா. நீங்க கிளம்புங்க. அவ என் ஒய்ஃபுங்க, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அமுதாவை எப்படியாவது பத்தி என் பிரச்சனையை சொல்லி அவளுக்கு புரிய வச்சு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். மற்றபடி உங்க யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஒரு 5 நிமிஷம் பார்த்து பேசிட்டு போயிடுறேன். நீங்க போய் அனாவசியமா பேச்சு வாங்க வேண்டாமேன்னு சொன்னேன். போங்க, போய் நல்லா வாங்கி கட்டிக்கோங்க, போங்க. எதுக்கு வந்தீங்க? சார், சார். என்ன விஷயம் சொல்லு ஜெயந்தி. உங்க வில்ல வந்துட்டான் சார். வில்லனா? என்ன சொல்ற நீ? அமுதாவோட புருஷன் வாசுவ தான் சார் சொல்றேன். வாசுவா? சார், இந்த தடவை ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கான் போல இருக்கு. அமுதா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா அப்புறம் உங்களுக்கு சான்ஸே கிடைக்காது, பாத்துக்கோங்க. ச்சே, இன்னைக்கு எப்படியாவது பார்ட்டி கூட்டிட்டு போய் அமுதாவை காரியத்தை கெடுத்துருவான் போல இருக்கே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அமுதா. அம்மா கீழே விழுந்து படுத்த படுக்கையே இருக்காங்க. இந்த நேரத்தில் கூட நீ பார்க்கலன்னா அது நல்லா இருக்குமா? நான் என்ன டாக்டரா? இப்போ உங்க அம்மாவை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அமுதா, நீ ஏன் அப்படி எல்லாம் பேசுற? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க பாருங்க, நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஆட்டுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வந்து தேவையில்லாம அனுதாபத்தை சம்பாதிக்க ட்ரை பண்ணாதீங்க. அமுதா, உன் கோவத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வா. அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. கவிதா தான் கவனிச்சுக்கிறா. அது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? இந்த நேரத்துல நீ வெளியில தங்கறது நல்லா இல்ல. இப்படி எல்லாம் சொன்னா நான் பரிதாபப்பட்டு வந்துருவேன்னு நினைச்சீங்களா? நீங்க பாருங்க, நான் சொன்னதுதான். அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா இப்போதைக்கு ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிட்டு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன். அமுதா, நீ இருக்கும்போது. ஓ, அப்ப நான் இருக்கிறது தான் பிரச்சனையா? நான் வேணா செத்து போயிட்டுமா? என்ன கண்டாலே உங்க அம்மாக்கு பிடிக்காது. என்ன அவ்வளவு பேச்சு பேசினாங்க. அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப நான் வந்து பணிவிட பண்ணணுமாக்கும்? அந்த அளவுக்கு நான் ஒன்னும் பொறுமைசாலி இல்ல. அதுக்கு எனக்கு அவசியமும் இல்ல. யாருக்கையும் எதிர்பார்க்காம இருக்க. எனக்கு ஒரு வேலை இருக்கு. கடைசி வரைக்கும் நான் நிம்மதியா இருந்துருவேன். சார், நீங்க இப்படியே யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, அவன் ஏதாவது பேசி மனசை மாத்தி கூட்டிட்டு போயிடுவான் சார். முதல்ல போய் ஏதாவது பண்ணுங்க சார். என்ன டார்ச்சர் பண்றத தயவு செஞ்சு இன்னையோட நிறுத்திக்கோங்க. இல்லன்னா நான் இந்த வேலையை விட்டுட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடுவேன். அமுதா, ஓ பேசிட்டு இருக்கீங்களா? பேசி முடிச்சுட்டேன், கேபினுக்கு வாங்க. சார், நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, இன்டர்நேஷனல் கன்சைன்மெண்ட் உடனே ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். அதான் செக் பண்ணிட்டு கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். கொடுங்க சார், நான் முடிச்சு தரேன். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களா? உங்களால என் வேலை கெடுது. அமுதா, கோவப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன். சார், தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு உங்களை பிடிக்கல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஒத்து வரலனா பிரிஞ்சிருந்தா சார் நல்லது. இத பாருங்க, உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. இது எங்களோட பர்சனல் ப்ராப்ளம். அடுத்து உங்களோட அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. நான் அட்வைஸ் பண்ணது தப்பு தாங்க. ஆனா ஒரு விஷயம் மூணாவது மனுஷனுக்கு தெரியாத வரைக்கும் தான் அது பர்சனல். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இவர் இந்த கம்பெனியோட மேனேஜர். இவர்கிட்ட வந்து இப்படிதான் பேசுவீங்களா? அமுதா, நீங்க முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. அமுதா, நீ வீட்டுல வந்து தங்கலனா கூட பரவாயில்ல. ஒரு நாள் அம்மாவை வந்து பார்த்துட்டு போயிடு. நான் தான் வர முடியாதுன்னு சொல்றேன்ல. ஒரு 10 நிமிஷம் அமுதா, வந்து பார்த்துட்டு போறதுல என்ன பிரச்சனை?
ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால எங்கேயும் வர முடியாது. அமுதா நீ பர்மிஷன் போட்டு வர வேண்டாம், வேலையை முடிச்சிட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இன்னைக்கு எங்க மேனேஜரோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, நான் போகணும். அங்க போய் சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வந்து அழுது வடிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. சார், ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இந்த ஒர்க் முடிச்சுட்டு உங்க கேபினுக்கு வரேன். ஓகே. அமுதா ஒன்றும் அவசரம் இல்லை, டென்ஷன் பண்ணிக்காதீங்க, மெதுவாக பண்ணுங்க. அப்புறம் உன் பேர் ஏதோ சொன்னாங்களே, விசு இல்ல வாசு இல்ல? நான் திரும்பவும் அட்வைஸ் பண்றேன்னு நினைச்சுக்காத. பெத்த அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டா மகனே பாத்துக்கிறது இல்ல, நீ போய் மருமகளை கவனிச்சுக்க சொல்ற, எப்படி வருவாங்க? இங்க பாரு, நீ வேற யாராவது ஒரு நல்ல ஆளா ஏற்பாடு பண்ணிக்க, அதான் எல்லாத்துக்குமே நல்லது. பாத்துக்கப்பா. நிறுத்து நிறுத்து, இங்கிட்டு தான் என் மக்க ஆட்டோவுக்கு துட்டு கொடுத்துட்டு வா. வாயா உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், உட்காருங்க மாப்பிள்ள. வாயா உக்காரு. உட்காருங்க. நீயும் உக்காரியா? நீங்க பொண்ணை போய் கூட்டிட்டு வாங்க, நாங்க பாத்துட்டு கிளம்பணும். பொண்ணு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்னது? இல்ல இல்ல, காஃபி போடுறதுக்கு பாத்திரத்துல பால் ஊத்திட்டு இருக்குன்னு சொன்னேன். இப்பதான் என் வயித்துல பாலை வாத்த. இத பாருங்க, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையில்லை, பொண்ணை வர சொல்லுங்க. இதோ வர சொல்றேன், சீக்கிரம் போங்க. அம்மா தானா? அம்மா என்னம்மா ரெடி ஆயிட்டியா? வாமா. வந்துட்டேன் மாமா, வந்துட்டேன் மாமா, ஒரே ஒரு நிமிஷம் மாமா. ஈஸ்வரா, என்ன என்ன சொல்ற? பொண்ணு 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 பாரு. பொண்ணா? ஒரு நிமிஷம். வாமா. ஒரு நிமிஷம். ஏ கல்வி, இதான் பத்மினியா? நீ முன்ன பின்ன பத்மினிய பாத்திருக்கியா? போட்டா வாமா, நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும் இருக்கட்டும், காஃபியை குடுமா. குடி. மொக்க இங்க வா, கூட்டிக்கோ. காஃபி எடுத்துங்க மாப்பிள்ள. அம்மாடி இந்த இதுல பூ இருக்கு, வச்சுக்க. சம்முவம், பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லு. உன்னை கேட்டாங்களா? பிடிக்காமையா காபி கொண்டு வந்து கொடுத்தா? இல்ல நீ கொடுத்த பூ ஸ்வீட் எடுத்துட்டு போவாளா? என்ன யூஸ், இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம், கேட்டுதான் ஆகணும். மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? உங்களை எல்லாருமே வயசானவர்னு சொன்னாங்க, நானும் ரொம்ப பயந்தேன். ஆனா நீங்க ரொம்ப யங். ஐயோ, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன மத்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிருவோம். இதுல பேசுறதுக்கு என்னமா இருக்கு? நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்ட மாதிரி பொண்ணுக்கு 10 பவுன் நகையும் எங்களுக்கு 1 கிரவுண்ட்ல ஒரு வீடும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா சரியா போச்சு. அதுக்கெல்லாம் அது கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சுட்டா போச்சு. அதுல மாப்பிள்ள, கல்யாணம் ஆன கையோட நீங்க சிங்கப்பூர் போறதா கேள்விப்பட்டேன். அதனால இதெல்லாம் நீங்க நிச்சயத்தண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
அட என்னப்பா வளவளன்னு பேசிக்கிட்டு இங்க பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி வீடு வந்து சேர்ந்துரும். நிச்சயத்து அன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் உன் கையில வந்து சேர்ந்துரும். சரிதானே? ரொம்ப சந்தோஷம். கல்வி, நான் என்னமோ பெரிய பிளாட் ப்ரமோட்டர் மாதிரி, நீ என்னமோ பிளாட்டை தர அதை தண்ணி இஷ்டத்துக்கு வாரி வாரி வழங்குற. முழுறா இப்படியே நாள் கடத்திக்கிட்டே பாடன்னு வச்சுக்க, அப்புறம் இதையும் எவனோ தட்டிக்கிட்டு போயிடுவான். பரவாயில்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க கேக்குறதுல நான் பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன சண்முகா, நிச்சயத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லி அனுப்பிடுறான். வர்றா வயசு இரு, டைம் ஆகுதுல்ல. வா. இப்போ உனக்கு என்ன அவசரம்? இல்ல, ஆனா நம்ம வீட்டுக்கு வந்து தானே வாழ போகுது. எந்திரிச்சு வா. வா வர்றையா? வர்றேம்மா. ஏன் மக்கா வா, கலாசம் வச்சுட்டு வா. வாயுசே அட்டே எந்திரிச்சிட்டீங்களா? என் தங்க குட்டிமா, அம்மாவை தேடினீங்களா? சொச்சோ, அம்மாவை தேடினீங்களாடி சொல்லும். சாரி என் தங்க குட்டிமா. அம்மா வந்துட்டேன் பாருங்க, அம்மா வந்துட்டேன் பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்னமா சொல்றான் உன் மகன்? அதெல்லாம் விடுங்க மாமா. அவங்க எல்லாம் போயிட்டாங்களா? அவங்கள அப்பவே வழி அனுப்பிச்சிட்டமா. போயிட்டாங்களா? மா, உன் பையன் இன்னைக்கு ரொம்ப சமத்தா இருந்தாமா. இவன் மட்டும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ, நம்மளோட மொத்த பிளானும் வேஸ்டா போயிருக்கோம். ஆமா மாமா. அது வரைக்கும் இவன் ரொம்ப சமத்தா இருந்துட்டான். தேங்க்ஸ்டா குட்டி பையா. சரிம்மா, நான் ஜோசியர் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். நீ பாத்துக்குமா. என்ன சொல்ல, பசிக்குதாடி தங்கத்துக்கு? பசிக்குதா? குட் மார்னிங் மேடம். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், நீங்க தான் வர சொன்னீங்க. சாரி, நான் மறந்துட்டேன். மேடம், நானும் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன் மேடம். நாம யாரை அதிகமா நேசிக்கிறோமோ அவங்களால தான் நமக்கு பிரச்சனையே. தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி பட்டும் படாம இருந்துட்டா ரொம்ப சேஃப் மேடம். உங்களை மாதிரி போதும். நான் உங்களை கூப்பிட்டதே ஏகே கம்பெனி விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான். சொல்லுங்க மேடம். என்ன நடக்குது? ஏன் இவ்வளோ பிரச்சனை? சுரேஷ் மதுமிதா மேல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. இங்க பாருங்க, சுரேஷ் சின்ன பையன். நீங்க எல்லாம் எவ்வளவு அனுபவம் உள்ளவங்க, அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? இல்ல மேடம், மதுமிதா மேடத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏகே சாராலேயே அவங்கள கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் மேடம். அவங்க கேரக்டரே ப்ராப்ளம் மேடம். இந்த பாருங்க, என்ன இருந்தாலும் உங்க முதலாளியோட பொண்டாட்டி அவங்க. அவங்கள பத்தி 3வது ஆள் என்கிட்ட அப்படி பேசக்கூடாது. சுரேஷை கண்ட்ரோல் பண்ணணும், அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன வேற மாதிரி பேசுறீங்க? சாரி மேடம். நான் உங்களை வர சொன்னதுக்கு 2 காரணம் இருக்கு. இது ஏகேக்கு நான் பர்சனலா எழுதின லெட்டர். இதை நீங்க அவர்கிட்ட சேர்க்கணும். இந்த விஷயம் சுரேஷ்க்கு உட்பட யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க மேடம். அப்புறம் உங்களுக்கு ஒயிட் லோட்டஸ் கம்பெனியோட நல்ல லிங்க் இருக்கிறதா சொல்றாங்க. ஆமா மேடம், அதோட ஜெனரல் மேனேஜர் நாராயணன் என்னோட கசின் தான் மேடம். எனக்கு அந்த கம்பெனி எம்டியோட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும். என்ன விஷயமா மேடம்? இந்த கம்பெனி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இப்போதைக்கு பேங்க் லோனுக்கு போக முடியாது, அதுக்காக தான். இனிமே எனக்கு என்ன, இந்த கம்பெனியும் என் குழந்தையும் மட்டும்தானே. நீங்க கவலையே படாதீங்க மேடம். உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். இல்ல, எனக்கு அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, அதுவே போதும். ஷூர் மேடம். அப்புறம் இந்த லெட்டர் விஷயம் கவலைப்படாதீங்க மேடம், யாருக்கும் தெரியாது. தேங்க்யூ. ஓகே மேடம், அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிங்க.
மேனேஜரோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, நான் போகணும். அங்க போய் சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வந்து அழுது வடிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. ஜெயந்தி, அவன் அழுதுட்டு இருக்கா, போய் பேசு. அமுதா, அமுதா, இங்க தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? வா வா. அமுதா, ஜஸ்ட் ரிலாக்ஸ். இங்க பாரு, இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிற யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்ல? ஜெயந்திக்கு இல்லையா? ராணிக்கு இல்லையா? இல்ல எனக்கு தான் இல்லையா? நானும் என் ஒய்ஃபும் ஒரே வீட்டில் வாழ்கிறோம் தான் பேர். ஆனால் கடந்த 8 மாதமாக பேசிக்கிறதே கிடையாது. We are also living with a lot of problems, you know. பிரச்சனையை தோளில் தூக்கி போட்டுட்டு அலையணுமா என்ன? அதெல்லாம் மறக்கிறதுக்காக தான் இது மாதிரிலாம் பார்ட்டிக்கு வரோம். இங்கே பார், இந்த பார்ட்டியே உனக்காக தான் தெரியுமா? ஐ மீன், நம்மள மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான். எனக்கும் உங்களெல்லாம் விட்டா வேற யார் இருக்கா அமுதா? அமுதா ப்ளீஸ். இப்ப நான் என்ன செய்யணும்? சிரிக்கணும். இதுக்கு பேர் சிரிப்பா? நல்லா கலகலப்பா வாய் விட்டு சிரி அமுதா. வா அமுதா. ஜெயந்தி, உனக்கே இந்த கொலவெறி, நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாத்தியா, மேனேஜர் நமக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கார் பாத்தியா? அவர் பாத்தியா டிடிஆர் மாதிரி கோட் எல்லாம் போட்டு வந்திருக்காரு. இத பார்த்து கூட உனக்கு சிரிப்பு வரலையா? ஏ அமுதா சிரிச்சா. Let's begin the party. Come on, start the music. வா அமுதா. வா. Yay! Come on, come on. Hey girls, come on. Have a juice, Amuda. Thank you, sir. என்னாச்சு அமுதா? சார், என்ன வாமிட் எடுக்கிறா? ஹே, நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன்.
அமுதா நில்லு. என்ன என்ன நடக்குது இங்க? பார்த்தா தெரியல, பார்ட்டி நடக்குது. அமுதா, நீ எப்படிலாம் பேசுற? அங்க உன் வீட்டுல உன் மாமியார் உடம்பு முடியாம இருக்காங்க. நீ என்னடானா இங்க? மாமியாரா? புருஷனே இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் என்ன மாமியாரு? அமுதா, இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்குமான உறவு என்னைக்கு முடிஞ்சு போச்சு. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சொல்லுங்க மணியரசு. அமுதாட்ட பேசுறேன்னு சொன்னீங்களே, பேசுனீங்களா? பேசுனேன். என்ன சொன்னாங்க? வரேன்னு சொன்னான். போய் சொல்லாதீங்க வாசு. அது மணியரசு, எல்லாம் எனக்கு தெரியும். அமுதா கண்டிப்பா வீட்டுக்கு வருவா. அவளை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? நேரில் பார்ப்போம்ல, அப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். மணியரசு, வைக்கிறேன். அமுதா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? திருப்பி ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் இல்லை சார். அப்புறம் என்ன? இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதே உனக்காக தான். நீ என்ஜாய் பண்ணலனா எப்படி? கம் ஆன், ஹேவ் ஒன் மோர் ட்ரிங்க். இல்லை சார், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஃபார் மை சேக், எனக்கா ஒரு ட்ரிங்க் ப்ளீஸ். என்னக்கா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? என்ன சொல்ற? அமுதாக்கு தான் கூட பிறந்தவங்க 2 அண்ணனுங்க இருக்காங்களே, அவங்க தான் இதெல்லாம் பார்த்துக்கணும். நான் தான் அவரோட சேர்த்து ஒட்டு மொத்தமா எல்லாரையும் தலைமுழிக்கிட்டேன்ல. இல்லக்கா, வேற யாரும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். அமுதாங்கிறனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ சொல்றேன். அவன் நீ வளர்த்த பொண்ணுக்கா. தெரிஞ்சோ தெரியாமலோ அமுதா வாழ்க்கை எப்படி ஆறதுக்கு எனக்கு ஒரு பங்கு இருக்குல்ல. வாசுவோட அம்மா மோசம்தான், நான் இல்லைன்னு சொல்லக்கா. ஆனா அவங்க இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறப்போ வாசுவை போய் கெஞ்சி கூப்பிட்டுருக்காரு. அப்போ கூட நான் வரமாட்டேன், எனக்கு என்னோட மேனேஜர் பர்த்டே பார்ட்டி தான் முக்கியம்னு சொல்லி பிடிவாதமா போயிருக்கா. உதவிக்கு யாராவது இருந்தே ஆகும் நிலைமையில கூட இப்படி வரமாட்டேன்னு நடம் பிடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அட்லீஸ்ட் இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு வாசுவோட அம்மா மனசு மாத்துறதுக்கு முயற்சியாவது பண்ணலாம்ல. வாசுவோட அம்மாவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டா நிச்சயமா அவங்க மனசு மாறலாம்ல. இப்ப நீ எதுக்கு இதெல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியல மணியரசு. யாரும் சின்ன குழந்தைங்க இல்ல, யாருக்கும் புத்தி சொல்லித்தர வயசும் இல்லை. அவங்க வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். இங்க பாரு மணியரசு, நான் இப்ப பழைய செல்லமா இல்ல. யாருக்கு கஷ்டம் இருந்தாலும் ஓடி ஓடி பாக்குற மனநிலையில நான் இல்ல. அதுவும் அவர் விஷயத்துல அமுதால இருந்து எல்லாரும் நடந்துகிட்ட விதம் இருக்கு பாரு, சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். போதும்பா, எல்லாமே போதும். நீ இப்போ பேசினதெல்லாம் உதட்டல அவ்வளோதான் பேசியிருக்க, மனசுல இருந்து பேசலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. யோசிக்கா, நீ பேசினதெல்லாம் நல்லா உட்காந்து யோசிச்சு பாரு.
அமுதாவை அப்படியே விட்டுறதா இல்லை கூட்டு போய் வாசு கூட வாழ வைக்கிறதா யோசிச்சு நீயே ஒரு முடிவு எடுக்க. இல்லை நான் பேசினபடி தான் நீ நடப்பேன்னு சொன்னேன்னா மணியரசு செத்துட்டதான் நினச்சிக்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.